ஹாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சில நுணுக்கங்கள் இடையில வரும். ப்ளீஸ். எவ்வளவு சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னைக்கு உனக்கு இருக்கு. வாழையில எங்க தோட்டத்துக்கு போல தோட்டத்துக்கு இந்த வாடி இசாய். இனிமே நான் பார்த்துட்டு போத்துட்டுல போக மாட்டேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. வெய்யவா சரி. சின்ன பிள்ளைன்னு பார்த்தா ரொம்ப ஆசையா நாளுக்கு நாள் அதிகமா போயிட்டே இருக்கு. இசாய் சோதிக்காதடி, என்ன சோதிக்காதடி. நான் எப்போ கோபம் வந்தாலும் சரி, என்னுடைய கண்ணுக்கு இப்படி தெரியுதா? இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? இவன் உண்மையிலே இப்படிதானா? ஏய் சோதிக்காதடி. என்ன சோதிக்காதடி, நான் கோபம் வந்திருக்கேன். ஓ, இதுல ஹார்ட் வேலை விட்டுக்கிட்டுதா? எனக்கு சோதிக்காதடி, நான் கோபம் வந்திருக்கேன். இல்ல என்ன சோதிக்காத, சத்தியமா சொல்றேன், என்ன சோதிக்காத. நான் கொலவெறியில வந்தேன்டி. நான் கொலவெறி கோத்துல வரும்போது என் கண்ணுக்கு இப்படிதானே தெரியுதா? இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதாடா? இதுக்கெல்லாம் காரணம் ஜானன் தான். ஜானன் ஜானன் ஐஸ் வைக்க, ஐஸ் வைக்கிறது என் கண்ணுக்கு அப்படி தெரியுது. இல்ல ஜானனா, ஏண்டா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? கத்திக்கிட்டு இருக்காடா உன்ன வெளில நின்னுகிட்டு இருக்க. ஏண்டா எதுக்கு? சரி அந்த சைடு பாரு, இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு பாக்கணும். அங்க உன் பொண்ணு நிக்கா பாரு. புள்ளி இடத்துக்கு வந்தா அவன் என்ன பண்ண போறான்னு நான் அப்புறம் சொல்லேன். உன் பொண்ணு நிக்கா பாரு. நான் என் பிள்ளைய பாக்கட்டும். என் தங்க பிள்ளடா. என் கண்ணுக்கே அப்படி தெரியும் போது உன் கண்ணுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அவ ஐஸ் வைக்க சொன்னா கேளு. அவ எங்க போறதுக்கு பிளான போட்டு தெரியுமா கேட்க? இவன் வார்த்தை என் தங்க பிள்ளை. உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. அதானே இரு. சாமண்ணா சாமண்ணா. என் தங்க புள்ள. சரிம்மா தங்க. என் புள்ளைய அள்ளி எடுத்து கொஞ்சலாமே. என் தங்க புள்ளையா? அவன் நடிக்கா பாத்துக்க போடா. என் தங்கம் என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இரு நான் சாம வரட்டும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. இன்னைக்கு ஒருத்தரை விட மாட்டேன்னு கடைசியில என் கண்ணுக்கு அப்படியே தெரிய வச்சுட்டானுங்க. இன்னைக்கு முடிய கட்டிடுறேன். என்னம்மா காலையில விழுந்துருவா அவளுக்கு. அங்கதான் நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கா. போட அவன் நடிக்கா சொன்ன கேளு. வீட்டுல கத்துன இடிதிரி மேல கல்வி மண்ண சோறுக்கு. அதுக்குத்தான் இந்த நடிப்பு. நம்ம கண்டுபிடிக்க கூடாதுல. சும்மா கருத. என்னம்மா அண்ணனு பார்க்க மாட்டேன். இவன் கிடக்கான். எனக்கு கோபம் ஆச்சுன்னா தூக்கி வச்சு சோற விட்டு விட்டு ஊட்டிய தூக்கி சுமப்பிய. அது போட்டுக்க பிளான் என்ன தெரியுமான்னு கேட்க. பிள்ளை எதுவும் திட்டியா என்ன? கபார் கோத்த கைவிட்டு போயாத. திட்டினாவளா? இப்படி திட்டியா? திட்டலப்பா திட்டல. இன்னைக்கு இருக்கு கச்சேரி. இரு உங்களுக்கு எல்லாரும் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு அவனுக்கு இருக்குது. புள்ளி தங்க பிள்ளை தங்க பிள்ளை. சும்மா புள்ள ஏதோ கோபம் நிக்கிற மாதிரி இருக்குது. கோபம் இருக்காவளா? அது கோபம் இருக்க வேண்டியதான். புள்ளிதான் அடிச்சுட்டா. கோத்த கலப்பிடாத. புள்ள என்ன ரொம்ப கோபம் நிக்கா. அவ எடுத்துக்க அவதானா. அங்க பார் அவ என்ன பிளான போட்டுக்கான்னு உனக்கு தெரியாது. அவசரப்பட்டு கை நீட்டிட கூடாதுன்னு உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். இல்ல என் கண்ணுக்கு என்ன பார்த்தான்? என் புள்ள என்ன கோபம் நிக்குது. என் தங்க புள்ள. ஐயோ எனக்கு வந்த காயுத. என்னைய குழப்பம் ஒரே ஆளு இவ மட்டும்தான். வல்லவனுக்கும் வையகத்துல ஒருத்த உண்டுங்கிறது கரெக்டா இருக்கு. நானே வில்ல. எனக்கு ஒரு வில்லி இருக்கன்னா அது இவளாதான் இருக்கணும். புள்ளி அடிச்சாடா. புள்ளி அடிச்சாடு கேட்ட. ஓ அம்மையார் கோபமா இருக்கவளமா? ஏன்டா புள்ளை பச்சை புள்ளைய போய் இப்படி கோபப்படுத்திட்டு இருக்கா? பச்சை புள்ளையா? அது பாம்போல கோத்த தலை குளிஞ்சு நிக்கி பாரு. ஓ உன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. பச்சை புள்ளடா.
டேய், ஏன்டா பச்சை பிள்ளைய கோப்படுத்திக்கிட்டு இவன் தங்க பிள்ளை அம்மா என் பிள்ளை ஏமா நீ கோப்படுதா பிள்ளைய கோப்படுத்தி போக்கதே இவளுக்கு பொழப்பா போச்சு போனாங்க பச்சை புள்ள கிட்ட கோத்தை காட்டிக்கிட்டு இனிமேல் பச்சை பிள்ளை கோத்தை காட்டின அவளுக்கு அப்பதான் இருக்க சொல்லிட்டேன் நீங்க சொல்லிவிட்ட முடியும் பிரேமனா என் அப்பா கிட்ட வரியா அவளே கோபமா இருக்கானு விடுன பிள்ளைய கோப்படுத்தி பார்க்கதே இவளுக்கு பொழப்பா போச்சு பச்சை பிள்ளைன்னு பார்க்கவே மாட்டேங்க எவ்வளவு கோவத்துல நிக்க போய் இவன் நீ சாப்பிட்டு தங்க பிள்ளை புள்ள மாதிரியா இருக்க நீ கடுப்பேத்திராத சொல்லிட்ட பிரேமனா என்னடா இவன் என்ன பார்த்துட்டு இருக்கானு உனக்கு தெரியுமா தெரியாதா இல்ல எல்லாரும் எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 24 மணி நேரம் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் மத்த நேரம் தூக்கி தூக்கி சொல்லிக்கீங்களே அவன் என்ன பண்ணா யாது பண்ணா எதையும் கவனிக்கிறது இல்ல புள்ள என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க அது பாட்டு தோட்டத்துல உட்காந்துருக்கு அவன் என்ன பிளான் போட்டுக்கான்னு உனக்கு தெரியாது நானே கேட்க விடு பச்சை புள்ள ஏமா தங்க புள்ள ஏமா என் தங்க புள்ள ஏன்டா பச்சை புள்ள எப்ப பார்த்தாலும் அழுத்திக்கிட்டே இருக்க எது பச்சை புள்ளடா யாரு என்னத்த சொல்ல ஏன் தங்க புள்ள ஏமா ஒரு மாதிரி நிக்க அவன் நடிக்கா ஆமா பச்சை புள்ளைக்கு நடிக்க தெரியும் பாரு ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் தங்க புள்ள புள்ளிய அதட்டுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு ஏனே நீங்க சத்த பண்ண மாட்டியா இன்னைக்கு என்னடா பண்ண சொல்ற பச்சை புள்ளி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா நான் என்ன சொல்ல சொல்றேன் இவனுங்களா இப்படி பார்த்து இல்ல இன்னைக்கு இவனுங்களுக்கு தான் ஒரு முடிவு பண்ணணும் இவனுங்களுக்குலாம் ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறமா அவ கதையை நான் பாத்துக்கிறேன் தங்க புள்ள வா மாமா கிட்ட வா தங்க புள்ள அங்க வா மாமா கிட்ட வா ஏன் பச்சை புள்ள எப்படி நிக்க பாரு ஏன் தங்கம் ஏன்டா பச்சை புள்ளி அதட்டிக்கிட்டே இருக்க அது அழுது பாரு என் புள்ள ஏன் தங்கம் அழாது தங்கம் சும்மா சும்மா பிள்ளை திட்டிட்டு இருக்கா சொல்லிட்டேன் இன்னைக்கு இவனுக்கு மொத்தமா இவனுக்கு இன்னைக்கு விருந்து வச்சிடலாம் எவன் கண்ணுக்கு மட்டும் இவன் பண்ற சேட்டு தெரியுதோ அவன் மட்டும் என் பக்கம் நிக்கட்டான் மொத்த எல்லா அவனுக்கும் இன்னைக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்பா அப்பா என்னடா எதுக்கு எல்லாரும் துரத்துக்க சொன்ன என்ன வீட்டுக்கு பெரியவர் தானே நீங்க ஏண்டா எனக்கு பிரச்சனையா என்ன இந்த வீட்டு வாரிசு என்னென்ன பிளான் எல்லாம் போடுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த வீட்டுக்கு பிள்ளை மத்த நேரம் தூக்கி சுமக்கானுங்க அவன் என்ன பிளான போடுறா என்ன பண்ணாலும் எவனும் கண்டுக்கிறது கிடையாது அப்படியே அவளை கையும் கழுவ பிடிச்சாலும் இந்த பாசம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கானுங்க தப்புதான்டா தப்புதான் ஏன்டா செல்ல கொடுக்கீங்க நல்லா கேளுங்க எப்போ பார்த்தாலும் குண்டக்க மண்டக்க யோசிச்சுக்கிட்டு வேண்டாத வேலை எக்கச்சக்கம் பண்றான் இவனுக்கு கொடுக்க செல்லது எல்லாத்துக்கும் காரணம் நான் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல மத்த எல்லா பயிர்களையும் காப்பாத்திவானு அவனுக்கு மாட்டு தைரியம் எல்லாத்தையும் அஸ்டன் சொல்லி வச்சுக்கிட்டு அவன் போட்ட பிளானுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றது இவனுக்கு தான் சத்தம் போல தங்க புள்ள பச்சை புள்ளடா என்ன போயிட்டு போய் மொத்த பத்திய காட்டிக்கிட்டு இருக்க என்ன சேட்டை பண்ணிட்டா என்ன சேட்டை பண்ணிட்டா நான் கேட்க கோத்த கிளப்பிடாதீங்க பச்சை புள்ள இப்ப சேட்டை பண்ணாம எப்படி சேட்டை பண்ணா இடுதடி மேல நாமளே இருந்துட்டு அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வர ஆபத்தை தடுக்கணும் அதான் நமக்கு வேலை அவ சேட்டை பண்ணத்தான் செய்வா பொறப்பு அப்படிடா அப்படி என்னடா புள்ள சேட்டை பண்ணிட்டா எவ்வளவு அழகா பவியமா நிக்கும் போது என் தங்கச்சி பத்த வைரம் என் தங்கச்சி பத்த வைரமே என் தங்கச்சி பத்த வைரமே தங்கப்புல நீ சேட்டை பண்ணுமா இத்தனை இடுதடி பயில இருக்கானுவ உன்ன கூட பார்க்க முடியாம அவனுக்கு என்ன வேலைன்னு கேட்க டேய் புள்ளிய பாக்கிறது உனக்கு என்ன வேலை வெட்டி பார்க்க வேலையா புள்ளிய பாக்குறதா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவளை பாரு நான் பார்க்கறது இருக்கட்டும் ஆனா அவளை இத்தனை சேட்டை பண்ண சொல்லி தூண்டுறது யாரு நாங்க என்ன பண்ணா எனக்கு மட்டும் தான் பயந்தா இப்ப அதுவும் இல்லாம போயிரும் முழுக்க டேய் பச்சை பிள்ளைங்க அப்போ அழகு போல நிக்க பாரு கல்பாருப்பா டேய் பச்சை பிள்ளை சேட்டை பண்ணதான் செய்யும் பச்சை மண்ணுடாங்க பாம்போல நிக்க பாரு உன் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா சே அம்மா எவ்வளவு செல்லம் போல நிக்க வரியே அம்மா அம்மா பாக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும்டா இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வரோம்டா குடுப்பன அள்ளி அணைச்ச தூக்கி கொஞ்சனம்னா 365 நாளும் தூக்கி வச்சு கொஞ்சனம் 1000 வருஷம் கொடுத்தாலும் என் தங்கச்சி பிள்ளைய கொஞ்சம் இருக்கு 4 பத்தாரு எனக்குள்ள அழகல்ல என் புள்ள அம்மோ என் தங்க புள்ள என் தங்க புள்ள என் தங்க புள்ள நீ வாம என் தங்க நீங்க வா என் தங்கச்சி பத்த வயிறவே எங்க வா ஐயோ என் தங்க புள்ள நீ வந்தோடி பார்த்தா அப்படியே போயிரு இவனுங்களாவது பேசிட்டு திரும்பி போத்தானுங்க இவன் வரும்போதே அப்படிதான் பாத்துட்டு வா போடா போயிரு இருனே என் தங்க பிள்ளை இதை கோவமா நிக்க வர்றதுக்கு என் தங்க பிள்ளை யாரு அடிப்பா இன்னைக்கெல்லாம் அடிக்கட்டும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு போயிருடா நீ அங்க நிக்க வேண்டாம் நீ கிளம்பிடு நீ கிளம்புடா அது நான் பொண்ணு பிள்ளை தங்க பிள்ளை அடிப்பா அது நீ நடக்குமாங்க தங்க பிள்ளை நான் மாமா வந்துட்டேன் தகவல் என்ன அழகா இருக்கு தூக்கி வச்சு கொஞ்சலாமே எப்போ என்னடா
என்ன கியூட்டா இருக்கப்பா. இப்போ இன்னும் அழகா இருக்கப்பா. புள்ளையெல்லாம் அடிக்கிற வெள்ளம் வச்சுக்கிறா சொல்லிட்டேன். அது ஏன் புள்ள அப்படி சொல்லுங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் பச்சை புள்ளி அடிச்சுக்கிட்டு என்னமோ என்னமோ என் தங்க புள்ளைய போய் மறட்டானே. என்னே புள்ளி தூக்கிட்டு கொஞ்ச நேரமா இருக்குது. கோத்த கலப்பிடாத. கோல வெளில நிக்க பாத்துக்க. ஏண்டா என்னத்துக்கு அவன் என்ன பிளான போட்டுக்கான உனக்கு தெரியாது. அதானே நீ எது நல்ல கேள்வி கேள்வி. நீ அதை தூக்கி பதில போதும் அவளை ஏற்றி விடு. ஏன்டா ஆளுக்கால பச்சை பிள்ளையே அதுக்கிட்டு இருக்கீங்க. என் தங்க பிள்ளை நீ சாட்டு பண்ணாதுமா. என் வயிறம் இல்ல நீ சாட்டு பண்ண முடியாம காட்டுக்குள்ள போக கூடாது. போப்பா அவ போக மாட்டேன்னு சொன்னாடா. என்ன சொன்னா தங்க பிள்ளை போக மாட்டியாமா. மாட்டு போய் அடிச்சு விடுவான். என்னது என் புள்ள என் தங்க புள்ள அப்ப விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படித்தானமா இல்லதான் அங்க போகக்கூடாது. என் தங்க புள்ள என் வயிற புள்ள இல்ல என் தங்கமே என் கட்டி தங்கம். அவன் அடிச்சு விடுவான். நான் எங்க இருப்பேன். நீ போயிட்டு என்ன கொன்னே போட்டுருவான். அதுக்குத்தான் எங்களெல்லாம் வர வச்சிருக்கான். ஆமா சாச்சிமா நீ போயிட்டேன்னா எங்க தூக்குதுக்கு அந்த போயா இருக்கட்டும். இன்னைக்கு மட்டும் வேண்டது வேலை ஏதாவது பார்த்தா என்னமா என்ன செய்ய. அவன் ரவுடி பைய அவனுக்கு பயந்துன்னு ஆகணும். முகத்தை பாப்போம். ஏதாங்க முகத்தை காட்டு. நீ ஓடி சொல்லிட்ட எல்லாரும் நினைக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது வேண்டதுல பாக்கட்டும். சும்மா சும்மா ஏன்டா பேசிட்டு இருக்க. அது மாதிரி அண்ணன் மேலதான் உட்காந்துருக்கு. உன் கண்ணுக்குமா அப்படி தெரியுது. அட 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 என் புள்ள என்னமா இருக்கு ஐயா. என் புள்ள என்ன அழகா இருக்கு. என் தங்க புள்ள என் வயிற புள்ள. எப்படி காப்பாத்துறீங்க மட்டும் பாரு. என்னது ஆமாமா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடணும். உனக்கு முடிய பாரு. என் தங்க புள்ள என்ன அழகா இருக்கு. முடிக்க முடிய பாரு. பார்த்தேன் தூக்கி வச்சு கொஞ்சம் பாரு. தேங்க அப்பா சூப்பரா இருக்கீல. நீங்க பாருங்க நீங்க செல்ல கொடுத்ததுல எனக்கு சரியா படல சொல்லிட்டேன். அது வந்து என் கணக்குல அப்படிலாம் ஒண்ணு தெரியல. என் கணக்குல அப்படிலாம் ஒண்ணு தெரியலையா. எதுக்கு என் கணக்குல அப்படி தெரியலப்பா. மாணிக்கம் முத என் கணக்கு தெரியல அப்புறம் தெரிஞ்சுட்டுடா. இப்பெல்லாம் பாக்காத சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் மூல கதைய பெரிய நின்னா சிரிக்காத சொல்லிட்டேன். ஒண்ணு வேண்டாம் போடி. தங்க புள்ள ஐயா. என் கணக்குல அப்படி தெரியாதடி. ஒரு மாதிரியா இருக்கு. கிங்ஸின் பாரு அவ்வளவுதான். நமக்கு தெரிய ஆரம்பிச்ச வழியா அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு நினைக்க கோவத்துல வந்துருப்பான் அடிக்கலான்னு போய் உள்ள பார்த்து சரண அடிச்சுட்டான். கிங்ஸினு உன் பாட்டு பெரும்பாடா இருக்கும் போலுக்க. நான் எல்லாத்துக்கும் தானே நீங்க தானே. நான் ஒத்த அதட்டாலும் மொத்த எல்லாரும் சொல்ல கொடுத்த தாஜா கேட்டீங்க. பையன் உள்ள பாக்குறத பாரு. என்னமா வேண்டாம் விட்டுரு. நார்மலா தேடி வேண்டாம் இப்படியே பாரு. அப்பதான் கை நீட்ட மாட்டேன். ஓ அவன் பொண்டாட்டிக்கு எதாவது மறந்துடாதீங்க. நீ பச்சை பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கடா. உனக்கு என் கண்ணுக்கு தெரியுது. சோதிக்காதடி. நான் இப்ப காண்பது கனவு இல்லையே. அப்படியே நாங்களாம் இருக்கோம்டா. நீங்க பாட்டுக்கு இருங்க. இங்க வாயா இங்க வாமா. அப்பா மாட்டிக்கு வாமா. பயிற்சி ஆட்டி ஆரம்பிச்சிட்டான். நீ என்னத்தான் 18 ஆனாலும் சரி இன்னைக்கு நாங்க எந்த போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சத்த என்ன வேலை பரவாயில்ல இதே இருந்துட்டு போறேன். அங்க ஒரு சமைக்கு வேலை கிடைக்கு. பரவாயில்லடி. வீட்டுல உள்ள ஒரு ஆம்பளை பொறுப்பு இல்லாம என்ன நான் பொறுப்பா இருந்தா நீ வேற பக்கம் பிச்சுக்கிட்டு போயிருவிய. சொல்லக்கூடாது புரியா. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. சரி உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். பொறுப்பா இருக்கணும் போங்க. இல்லடி பொறுப்பா இருந்து தந்ததெல்லாம் போதும். ஆமா சரி அண்ணன் தம்பியில கூட்டு நியாயம் கேட்கலான்னு பார்த்தா அத்தனை பேரும் கால் மாட்டில கிடக்கானுங்க. எவனையும் நம்ப கூடாது. இல்லடி நான் இன்னைக்கு இங்கதான் இருக்க போறேன். நீ 18 ஆடு. உனக்கு கொரோனா வருது. அது எப்படி வரும். ஆமா உனக்கு எப்படி வரும். குற்றல தானே குறுக்கும். இப்படி ஓடி வேலைக்கு போனோம்னா நீங்க ஓடி சேட்டை ஆரம்பிச்சிருத. வேண்டாம் ஒரு நான் அடிக்கணும். நீ கோச்சிட்டு போகணும்.
நான் அந்த புள்ள பக்கம் தள்ளி போகணும். அது எதுக்கு? இப்ப என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்டி நடிக்க? நீ என்ன நடிச்சாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன். நம்ம ஒரு பழமொழி சொல்ல பார்த்துக்க, நாய் அடிப்பானு அப்படிதாண்டி ஆயிப்பது உன்னை அடிக்க நிக்கலாம். நான் கோத்த அடிச்சு விட்டேன். நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே அலைவ. சே, பொண்டாட்டி அடிச்சுட்டோமே, கிளி மாதிரி இருக்கிறவளை அடிச்சுட்டோமே, குழந்தை மாதிரி இருக்கிறவளை அடிச்சுட்டோமே, அந்த பட்டு மேனி அடிச்சுட்டோமே, இனி எப்படி போய் அங்க தோட அப்படின்னு மனசெல்லாம் வலிக்கும் பார்த்துக்க. ஆக மொத்த சுத்தி பத்தி நினைப்புக்குள்ள அங்கதான் இருக்குது. ஏன் பொண்டாட்டிக்கிட்டு நான் அதன்ட்டு எதிர்பார்க்க முடியும்? இல்லடி, அப்படியே இன்னைக்கு ஒன்ன குளிச்சுட்டு ஒன்ன கட்டிக்கிட்டு சலுக்கு சலுக்கு சருகு சேல சலுக்கு சலுக்கு விளக்கு விளக்கு வைக்கா வந்தா எல்லா செடியும் விளக்கு குளிரு வந்துச்சுன்னா என்ன எடுத்து போத்திக்க என் தோலுல செல்லம் போல தூங்கிக்க நான் வாட்டுக்கு மயங்கி கிடப்பேன்டி. ஏன் இதுக்குள்ள நமக்குள்ள அப்படி நடக்கவே இல்ல. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசாம நாங்க எது போக மாட்டோமா இன்னைக்கு? ஆச்சி போட்டுக்க பிளான ஒரு சொதப்பிருமா? ஆமா வா, அத்தை மண்ணு உட்கார முடியுமா? வேணாம். அதுல வந்துட மாட்டாள ஆயா தங்கிட்ட மாட்டேன். ஆரியம் செல்லும் என்ன விடுங்க. இரு அத்தங்கிட்ட இரு. இங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. வேலை கிடக்கட்டும்டி. அது நமக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குல்லடி. அதுவும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வேலை இல்ல. வாழ்க்கையில பெரும்பகுதி அதானே. குரங்கு. கொண்டுருவியா? ஆமா. ஒரு குரங்கு சத்தத்துக்கே பயப்புட இவன் நடுக்காட்டுக்குள்ள பிரயாணம் பண்ணுதாவலாம். என்ன பிரயாணம் பண்ண போறியா? சர்வே பண்ண போறீங்களா? அக்கா மக்கா இந்த ராணி எல்லாத்தையும் உளறி வச்சிருந்தா. பாரு, இந்த சிரிப்பை உங்க அப்பா உங்க மாமா மட்டும் வச்சுக்க. என்கிட்ட எப்படி சிரிக்கணும்? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படிதான் என்கிட்ட சிரிக்கணும். புரியுதா? அத்தாங்கிட்ட எப்படி சிரிக்கணும் தெரியும்ல? ஐயோ, எனக்கு தோட்டல எவ்வளவு வேலை இருக்குது. நீங்க வந்ததே வந்து ஏகப்பட்ட வேலை கிடக்குங்க. சரிங்க, எனக்கு வேலை அதிகம். சரி, நீங்க என்ன வேலைக்கு போங்க. நீங்க கம்பெனிக்குலாம் போகணும்ல, உங்களுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும். நீங்க கிளம்புங்க. பின்னாடி பழம் பறிப்பா. இல்ல. சரியான மீக்கிட்டு நீ. இல்ல, இன்னைக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். வா, ஐயோ, போட்டு பிளான சொதப்பிடுவேன். சொல்லிட்டல. வா, இன்னைக்கு ஃபுல்லா உங்களதான் இருக்க போறேன். வா, எனக்கு வேணும்டி. வா. மாட்டேன். யாரு விட போறா? ஐயோ, எப்படி தப்பிச்சேன்னு தெரியலையே. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு சண்டை. ஆமா, இனி ஒரே சண்டை தான். வா. ஏங்க நீ தாண்டி சொன்ன. நான் சொன்னது நஜ சண்டை. அப்ப நான் என்ன போய் சண்டையை சொன்னேன்? நான் சொன்னது நச்சு சண்டை தான். வா பாரு, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே சண்டை தான். எனக்கு கோவம் வந்துருமா? எதுக்கு? நான் போக மாட்டேன். ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. இங்க பாரு, நீ எங்கேயும் போக முடியாது. நீ தோட்டத்து பொருளையும் அடிச்சுட்டு. அடிச்சிட்டீங்களா? நான் எதுக்கு அங்க போறேன்? இங்க அடங்க இல்லடா, கட்டி அடங்க. எனக்கு என்ன வந்திருக்கு? அங்கெல்லாம் போக கூடாது. என்ன நிஜமாவே அங்க யானை கரடி எல்லாம் வரும். நீ தப்பிச்சுக்கிட மாட்டேன், சொன்ன கேளு. நீங்க எல்லாம் போன எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு பழக்கம் இல்லையே, சமாளிச்சிருவேன். எனக்கு அதெல்லாம் பார்த்தா பயம் இல்ல. நீ பயந்துட்டு என்ன பண்ணுவ? அதெல்லாம் போய்க்கிட மாட்டேன். நாங்க போற வழி எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். இவன் போக முடியாது. இப்பதான் உங்க அப்பா உங்க மாமா இருந்து அடிச்சானுங்க. இனி அங்க போகவே முடியாது. தோட்டத்துக்குள்ளே சுத்து. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். சண்டை போடுவோன்னு சீக்கிரம் வந்துடுறேன். ஒரே சண்டை தான். அது வந்தா கொண்டுக்க. கொல்லாம யாரு விட போறா? நீ கொல்லாதான் விடுவேன். நான் நஜத்தை சொன்னேன். நானும் நஜத்தை தான் சொன்னேன். ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாதம் ஒண்ணு குடுடி. கொடுத்த என்ன எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வேலை கிடக்கு. குடு. நிஜமா? நிஜமா தான். குடு. நீ தொட்ட போது நான் எப்படி விடுவேன்? வா, கொண்டுட்டு போன முடியும். வேணாம் சொல்லிட்டேன். கொண்டுட்டு போவா, கொஞ்ச நேரம். வான்னு சொன்னா. அவனை போட்டு இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இல்ல. நல்லா கழுத்தி ஒண்ணு. இசை செயினை கலத்திட்டேன். செயினை ஏன் டைட்டா போட்ட? செயின் அப்படியே டைட்டா போட்ட. பேசாம ரொம்ப கொஞ்சம் சொல்லிட்டேன். அது சரி, எங்க கிளம்பிட்டு ஒண்ணு கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டு? அதான் ஒரு பக்கம் போவலியே. எங்கேயும் போக முடியாது. இந்த பாரு, தோட்டத்து இஷ்டத்துக்கு விளாண்டாத. பாம்பு எங்க கிடக்கும். சரி வாயா. சரி சரி,
நான் நைட்டு சீக்கிரம் முடிஞ்சு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத சொல்லிட்டேன். பார்க்கலாம். ஓகேண்ணா உண்மைங்க. எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா வேணும், காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பொண்ணு வச்சுக்க. ஓ கண்டிப்பா எனக்கு வேணும். சரியா? அம்மா அம்மா என்ன சித்தங்க ஏதோ பிளான் போட்டு வந்துச்சு. அதான் மண்ணலி போட்டாச்சே. ஏதோ எங்களால முடிஞ்சது. பண்ணி அதெல்லாம் அங்கதான் பின்னாடி நிக்காரு பாரு, அவரை பார்த்து சொல்லிக்கணும். ஏம்ல அதெல்லாம் நீங்க தான் வாங்கிக்கணும். அந்த பட்டத்தெல்லாம் இசை விடாதம்மா, வச்சு வெளுத்து வாங்கம்மா. பூசமன் செஞ்சு வெளுத்து வாங்க புரியல. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க. எம்மா எம்மா என்ன நான் கொடுத்த வேலையை முடிச்சே என்ன கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு ஒன்னு சின்ன கையெழுத்து மட்டும் தான் வாங்கணும். வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து முடி. சரி. அம்மா இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போகல? போகணும், திரும்ப போகணும். ஓ என்னல ஒண்ணு இல்லனே. கில்லாடி பையப்பா, கில்லாடி கில்லை, கில்லாடி கேடி கில்லாடி. நான் பார்த்ததுல இவன மாதிரி ஒருத்தர நான் பார்த்ததே இல்லப்பா. ஏமா வா லெக்ஸி. போ மாட்டிக்கிட்டியா? சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்காது. அப்படின்னா போட்டுக்க பிளானே சக்சஸ். அம்மா சாப்பாடு வைக்கல, பசியோட வந்தேன். ஐட்டடா வா உள்ள வா சாப்பாடு வச்சுக்கறேன். என்ன வீட்ல ஒத்திரியும் காண மாதிரி இருக்குது. அதான் அந்த பெரிய பொண்ணாடியும் சின்ன பொண்ணு மையமாவும் ஏதோ ஷாப்பிங் பண்ண போறேன்ட்டு போனாங்க. ஆளையே காணோம். ஓ எவ்வளவு நேரமா ஆகுது? அது போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுதே. என்னத்துக்கு போயிருப்பாங்க? நம்ம வீட்ல இருந்து யார் கூட போயிருக்கா? இல்ல கார் டிரைவர் போயிருப்பாரு போலுக்கு. அப்போ டிவி கூட போயிருக்கான்னு அர்த்தம். சரிம்மா எனக்கு ஒரு சாப்பாடு கையில வச்சிருங்க. இப்போ சாப்பிட்டு போயிட்டா மதியம் வீட்டுக்கு வரேன்டா. சாயங்காலம் நைட்டு போல வந்தா போதும். சரிடா வா சாப்பாடு வச்சு தரேன். சரிம்மா. இப்ப சாப்பிட்டு போனா நைட்டு வந்தா போதுமா? எட்டிலா ஏ தாயே, நீ எப்ப ரொமான்ஸ் பண்ணுவ, எப்ப சண்டை போடுவனே தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு எப்பவும் போல வழக்கம் வந்து நின்றுறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பையவள என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல. அங்க ரொமான்ஸ் இல்ல. ஏது இச்சிச்சின்னு கொடுத்தது உங்களுக்கு ரொமான்ஸ் இல்ல? அப்போ இல்ல, நான் இதுக்கு மேல ஒண்ணும் சொல்லல. சத்தியமா டி நாங்க எதுவுமே பண்ணல. ஆமா எதுவுமே பண்ணல. ஆடி நாங்க எதுவுமே பண்ணல. அதுதான் மட்டும் அவள சொன்னா. நீ எதுவுமே பண்ணல. கிங்ஸ் மாமா உன்னை கட்டி பிடிச்சு வைக்கவே இல்ல, இச்சிச்சின்னு கொடுக்கவே இல்ல, நீ தடுக்கவே இல்ல. நான் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. சரி ஒரு குட் நியூஸ். போறோமா இல்லையா? போகவே முடியாதுன்னு இருந்துச்சு. பையோல என்ன பிடிச்சு வச்சு கூட நினைச்சேன். அத நாங்க பார்த்தோமே, என்ன ரொமான்ஸ். கொன்னே போட்டுறேன். சரி ரைட்டு விடு. இங்க பாரு, இப்ப சாப்பிட்டுட்டு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்களா. இப்படிதான் அன்னைக்கும் பிளான போட்டோம். செபாக்க எப்பவுமே அவசரமா தான் பேசுவாங்க. இது நம்ம பிளான் போடுறது அன்னைக்கெல்லாம் அப்படித்தானே சொல்றோம். அதான் ஆனா இந்த வாட்டி பக்காவா பிளான போட்டிருக்கேன். நாம கண்டிப்பா சர்வைவல் பண்ணி ஆகணும். எனக்கு ஆசை ஆயி போச்சு. சும்மா கண்ட சங்க ஊதி கடுத்தான ஆண்டிங்க மாதிரி சும்மா இருந்த என்ன சர்வைவல் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லி அப்படி சொரிஞ்சு விட்டுட்டேன். இப்ப எனக்கு சர்வைவல் பண்ணியே ஆகணும். அது வீட்டுல சும்மாவே இருந்தா அப்படி தோணும். காலகாலத்துல உனக்கு கல்யாணம் ஆச்சுதே, புருஷன் புள்ளன்னு இருக்க வேண்டாம். இன்னும் சர்வைவல் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவ காரியமா இருக்கா, நீதான் காரியம் இல்லாம இருக்க. பாத்துக்க. இல்லடி நீ என்னதான் சேட்டை பண்ணாலும் காரியம்னு வரும்போது கரெக்டா இருந்துகிட்டல்ல. இந்த பேர்ல இப்பவும் காரியத்துல கொட்டி விட்டுறதால. ஓ நான் ரொமான்ஸ் பண்ணி நீ நம்புற? அத மட்டும் இல்லன்னு சொல்லாதே இசே. செவக்கச்சனத கூட நான் தாங்கிக்கிடுவேன். ஆனா நீ ரொமான்ஸே பண்ணலன்னு சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது இசே. இது சத்தியமா நான் ரொமான்ஸ் பண்ணவே இல்லடி. நான் வரும்போது கிங்சி மாமா மாட்ல ஒட்டிட்டு இருந்தா. இல்ல அது என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தாவல்ல, அத முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏது எப்படி நீ பார்த்தல? அப்படிதான் முறைச்சு பாத்துட்டு இருந்தியா? உச்சி உச்சின்னு சத்தம் கேட்டுச்சே. நாங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் கூட இச்சி இச்சின்னு சத்தம் கேட்டுச்சே. இல்லையாட்டி ராணி? காது கூசிதான் நானே ஓடுனேன். அப்போ கூட மாமா விடலையோ நீ? எட்டி அப்பலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அப்படி ஒத்துக்க? இல்ல அடுத்த பிளான் போட்டுருக்கீ போலக்கு. சேச்சே இவ இப்படி பிளான் போடுவா? இவ தான் சர்வைவல் பிளான் போட்டிருக்கால. எட்டி சர்வைவல் பண்ணணும் வேண்டாமா? கட்டாயமா பண்ணணும். நீ ரொமான்ஸ்ல இறங்கணும். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்கு? நீயும் அதுல சக்கரவர்த்தி, மாமாவும் அதுல சக்கரவர்த்தி, மூழ்கிட்டிலோ நினைச்சு பயந்துட்டேன். அத்தி சர்வைவல் பிளான்ல இந்த இசை உள்ள மண்ணலி போட்டுட்டாலே, என்ன சும்மா இருந்தாலும் சொரண்டி விட்டுட்டு இப்ப அவ பாட்டுக்கு ரொமான்ஸ்னு போயிட்டாலே. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. எனக்கு என்ன வெப்பனமாயி போச்சு தெரியுமா? அப்ப கூட உனக்கு ரோசம் வந்து நீ போய் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. இல்லக்கா அதெல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை காப்பி பண்ண முடியுமா? அவளுக்கு வரும், நமக்கு வராது. இல்லக்கா அவளும் அது சக்கரவர்த்தி தானே. அது என்னவோ உண்மைதான். ஆச்சரியமா நீங்க நம்பவே இல்ல. பத்தியெல்லாம் எப்படி பண்ண பத்தியா? ஆமாட்டி எப்படி இருந்தா பத்தியா? சத்தியமா சொல்றேன், நான் ஒண்ணு பக்கத்துல எல்லாம் போவல. இதை பிடிச்சு இழுத்து மேல உட்கார வச்சிருந்தாவ தெரியுமா? அக்கா இவ தானே குரங்குன்னு ஆரம்பிச்சா. பின்ன குரங்குன்னு சொல்லி ஆரம்பிச்சது இவ தானே. ஆச்சரியல இதுல சக்கரவர்த்தின்னு.
சரி சரி, நான் பேசினேன்னு ரோசப்பட்டு சர்வைவல்ல மட்டும் கை வச்சிடாத, கண்டிப்பா போய் ஆகணும். மாமாக்கு தெரிஞ்சுச்சுன்னா அத சமாளிக்க நீ இருக்கியா? அடி வாங்க, நான் இன்சாய் கிடைச்சிருக்கேன்னு சொல்லுங்க டி. இல்ல சத்தியமா இந்த வாட்டி நீ அடி வாங்க மாட்டேன், அதான் எல்லாரையும் அசிஸ்டன்ட் ஆக்கிட்டல்ல. எப்படி ஆக்கி வச்சிருக்கேன் பத்தல. ஆமா இசை எப்படி. சரி சரி, எல்லாரும் தோட்டத்துக்கு போங்க டி, நான் போய் தமிழ செம்ம கூட்டு வந்துடுறேன். உங்க பாரு, அவில கூட்டு போனாதான் நமக்கு தைரியம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுவேன், நீ கூட்டிட்டு வந்தாதான் முடியும். அதெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுவேன் டி. சரி சரி, நாங்க முன்னாடி தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் சரியா? இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன் சரியா? சரி டி, நான் போய் தமிழ செம்ம கூட்டு வந்துடுறேன். அது என்னமோ தெரியலம்மா, இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதை விட இப்போ உங்க கையில சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு இப்பதான் எங்களை சாப்பாடே பிடிச்சிருக்கு. ஏண்டா? என்னவோ தெரியல, வந்தோடனே எனக்கு எங்களை சாப்பாடு பிடிக்கவே இல்லை. நீங்க இப்போ உருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்க நான் போல தோணும். அதுக்கு என்ன, சாப்பிடு. எம்மோ, என்னையா? வீட்டுல யாருமே இல்ல, இந்த 3 பேரும் இப்போ எங்கேயாவது ஓடிடும். நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. ஐயா, அவளுக்கு தானே கூட்டிட்டு போறாளுங்க. ஆமாய்யா. என் கூட வரீங்களா? எங்கம்மா? கம்பெனிக்கு. அது ஏன் பிளான்ல மணலி போடுறாவல? அம்மா வாங்கம்மா, எங்களோட வந்து கம்பெனில இருங்கண்ணா. ஐயோ, கம்பெனிக்கு அதெல்லாம் வேண்டாயா, அப்பப்ப வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் கிடக்கும். அதெல்லாம் கிடக்கட்டும், வாங்க நான் கூட்டு போறேன். வாங்க, கம்பெனி ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். வாங்கம்மா. ஐயோ, விட மாட்டாள. இல்லையா, டா இவளுக்கு அப்பப்ப ஜூஸ் இடிச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அவ இப்போ கொஞ்சம் விளாட போயிருவாமா. நாங்க இன்னைக்கு தோட்டத்துல விளையாட போறோம். தோட்டத்துல விளாட போறீங்களா? ஆமா, வீட்டுக்கு தேட போறோம். நீ விளாடலாம் சேர்ந்தா கெடுத்துட்டு எல்லாம் போயிடாத. அம்மா அந்த கொத்தனை தானே போவா. அவ போட்டாலும் இவன் போ வச்சிரும் உங்களுக்கு. வேற இல்லம்மா, சேட்டை அப்படி இல்ல, அதான் அண்ணன் பயப்படுதாரு. சேட்டை குறைய பண்ண பரவாயில்ல, சேட்டை வருத்தத்திலே ஊறி போச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. யாராவது நான் முன்னாடி கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கேன், வந்துருவீங்களா? சாப்பிட்டுட்டு கமலா பிள்ளை இல்ல வச்சு கொடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துடணும், நேரத்தை கடத்தக்கூடாது. அதெல்லாம் நான் வந்துருவேன். போட்டுக்க பிளான் சொதப்பிடக்கூடாது சரியா? சொதப்பாது, நான் வந்துருவேன். என்னம்மா? ஜூஸ் கேட்டேங்க, வேற என்ன நான் கேட்டேன், ஜூஸ் கேட்டேன். சரி, நான் போய்கிட்டு இருக்கேன், வந்துருங்க. சரி. என்னம்மா? ஒண்ணுடா, நீங்க சாப்பிடுங்க. வயிறு மட்டும் சாப்பிடுங்கடா. சரிங்க அம்மா, நீங்க சாப்பிடலையா? இல்லடா, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்கம்மா. வேண்டாயா, நீங்க சாப்பிடுங்க, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சரி, அப்பா எங்க? உங்க அப்பாவா? அப்பா எங்க? நீங்க தோட்டத்துக்கு வரலையா? மாமா அங்க தனியில நின்னுட்டு இருந்தாரு, மாமா கூட இல்லையாப்பா? இல்லையா, உங்க அப்பா மாமா பிரிஞ்சிருக்க மாட்டாங்களே, ஒன்னதானே இருப்பாங்க. அண்ணே, அப்பா மாமா தானே வண்டி எடுத்துட்டு எங்க போன வந்தது பார்த்தனே. அப்பா மாமா வண்டி எடுத்துட்டு எங்க போனாங்க. அப்படியா? சரிம்மா, எனக்கு சாப்பாடு போதும், நான் கிளம்புறேன். நீ வளத புள்ள இப்படி யாரும் சாப்பிடுவேன், நான் அப்படி அடிக்க சாப்பிடு. இல்லம்மா, போதும், இவ்வளவு போதும்மா. கையில ஒரு தண்ணி பாட்டில் கூட கொண்டு போக கூடாது. அப்படி ரிஸ்க் எடுத்து சர்வைவல் பண்ணணும், அப்பதான் டீ கிக்கா இருக்குமா. ஐயடி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா டி? நம்மளே தான் தண்ணியை தேடி கண்டுபிடிக்கணும், நம்மளே தான் உணவை கண்டுபிடிக்கணும். அப்படி அப்படி த்ரில்லிங்கா பயணம் பண்ணணும். நல்லதா மட்டும் இருக்கு இந்த விளையாட்டு கூட. இப்ப பார்த்தா சுவார் பங்கியா விளையாட்டு இருந்தோம் பத்தியா, ஆனா இந்த விளையாட்டு நல்லா இருக்கு பத்தியா. ஆமா இசை இசை, இப்படியே த்ரில்லிங்காவே விளையாட்டு நம்ம கண்டுபிடிப்போம் சரியா? ஆமா டி, எப்போதான் சுவார் பங்கியா விளையாண்டுட்டு இருக்க கூடாது. ஆமா இசை, இப்படி த்ரில்லிங்கா பண்ணதான் நல்லா இருக்கும். இசை இசை இங்க நின்னுட்டு இருந்தா. எடி இசை, ஏய் எடி, இங்கதான் நிக்கலா. இசை இங்கதானே விளையாண்டுட்டு இருக்கா தோட்டத்துல. என்னமோ தெரியல, ஏதாவது பண்ணிருவோம்னு பயமாவே இருக்கு. அந்த மலைக்கோட்டை இல்ல, அந்த வீட்டுக்கு போறதுக்கு பிளான போட்டுருக்கா. வீடு இருக்கா? வீடு தோட்டம் இருக்குடா, தோட்டத்து வீடு, லேபர்ஸ் தங்குவாங்கல்ல, அந்த வீடு இருக்கு. இவ மட்டும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு போறா. நாம வந்து இவ்வளவு நாளாவது ஒன்னும் கண்டுபிடிக்கல. அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா தோட்டம் எப்படி இருக்கணும், இதே மாதிரி அங்கே இருக்கும். இதே மாதிரி அங்கே இருக்குமா? இருக்கும், பழைய காலத்து வீடு இருக்கும். மழைக்கால கரடி யானெல்லாம் வரும். அங்க போறதுக்கு பிளான போட்டுருக்கா. நல்ல நேரம் கண்டுபிடிச்சேன், அதான் எல்லாத்தையும் சட்டம் போட்டிருக்கேன். போயிடக்கூடாதுன்னு பயமாவே இருக்கு. அதான் சட்டம் போட்டுட்டா என்ன எப்படி போவா? அதெல்லாம் சொல் பேச்சு கேட்கவே மாட்டா. அவ மூளை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் நினைக்கிறத செய்ய சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை செஞ்சு முடிச்சாதான் இருப்பா. நீ கொஞ்சம் வீட்டுல இருக்கே இன்னைக்கு. அப்போ அந்த வேலை அதை நான் பாத்துக்கிட்டேன், நீ கொஞ்சம் கண்காணிச்சுட்டு நீ வீட்டுல இரு. சரிண்ணே. சரி, நான் அப்பப்போ போன் போடுவேன், அவன் என்ன பண்ண மட்டும் சொல்லிடு. சரிண்ணே. சரி, எங்கேயும் போயிடாத, கொஞ்சம் கண்காணிச்சுக்க. சரிண்ணே. மலைக்காட்டுக்கு போறாளா? ஓஹோ, கூட நம்மளும் போனா எப்படி இருக்கும்? இவங்களை நம்மள எங்கேயும் கூட்டு போக மாட்டானுங்க. இவளை நம்பினா மட்டும்தான் நமக்கு எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். இசை இரு, நானும் வரேன். உன் வீரத்தை பொம்பளை கிட்ட காட்டிட்டு இருக்காத. செம்புலிங்க வம்சத்துல வாழ வந்த பொண்ணுங்களுக்கும் வீரம் உண்டுன்னு இந்த சாமுராய்க்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி இவங்க கூட அந்த குடும்பம் எல்லாம் கிடையாது. இவங்க ஏன் தங்கச்சி. செம்புலிங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க தானே? இல்ல, இது ஏன் தங்கச்சி மாதிரி. வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். நீ தான் வந்தோன்னு ஒப்பிச்சிட்டிய. எங்க பார், தேவையான வேலையில பாத்துக்கிட்டு இருக்காத.
இவங்க என் தங்கச்சி. அந்த குடும்பத்துக்கும் என் தங்கச்சிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சட்டத்துக்கு வேலை பார்க்குற ஒரு போலீஸ் அதிகாரியா மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. லாடம் கட்டி உள்ள தட்டிடுவேன். என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா இவங்களை கேள்வி கூட நீ கேட்க கூடாது. பழைய சோறு கிடைக்குமான்னு வந்தேன், பிரியாணியே கிடைச்சிருக்கு, விட்டுருவேனா? அந்த குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு மூளைய போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன். வாலன்றே வந்து சிக்கிட்டீங்களே. சொல்லுமா, அந்த வீட்டுல யார் கூட வாழ்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? உங்க புருஷன் யாரு? உங்க புருஷமாருக்கும் அந்த கிங்ஸனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அண்ணன் தம்பியா? சொல்லு. கிங்ஸ் உங்க புருஷன் கூட பிறந்த தம்பியா இல்லன்னா அண்ணனா? சொல்லுங்க. தெரியாது. போலீஸ்காரங்கிட்ட திமிர காட்டின தொலைச்சு. நாங்க அந்த குடும்பமே இருக்கட்டும். ஆனா நீ எங்க கிட்ட கேள்வி கேட்கறன்னு தெரிஞ்சாலே போதும், நீ இந்த பூமியிலே இருக்க முடியாது. அப்படின்னா அந்த குடும்பத்துல வாழ வந்த பொண்ணுங்க நீங்க கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா கேள்வி கேட்கற வேலை வச்சுக்கிறாத. ஏமா நீங்க கிளம்புங்க. அவ்வளவு லேசில யாரும் எது போக முடியாது. உங்க குடும்பத்துல யாரு கிடைச்சாலும் எனக்கு போட்டு தள்ளதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எவனை வேணாலும் போட்டு தள்ள முடியும். பெர்மிஷனோட தான் வந்திருக்கேன். என் தங்கச்சிங்க மேலைக்கு ஏதாவது கை வச்ச அதான் சொல்லுனேன். அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ல போறீங்க இல்லையா? நான் இங்கே சுட்டு தள்ளிடுவேன். கேட்கறதுக்கு யாரும் இல்ல, கேட்கவும் முடியாது. ஏன்னா நான் முழு பெர்மிஷனோட வந்திருக்கேன். சொல்லுங்க. கிங்ஸனுக்கும் உங்க புருஷமாருக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணன் தம்பியா இல்லனா? சொல்லுங்க. கிங்ஸின் ராஜாவுக்கு நீங்க எல்லாம் யாரு? தெரியாது. கோத்த கலப்பாத. பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். எங்களை கொண்டுட்டா மட்டும் நீ என்ன தெரிஞ்சுக்க முடியும்? செத்தாலும் எங்க வாயில இருந்து நாங்க யாரு, எங்க குடும்பம் என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாது. சுடனா சுட்டுக்க. நான் யோசிக்கல மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதான் சுட்டுக்கன்னு சொல்லிட்டோமே. இந்த சாமுராய சாதாரண மேட போட்டுட்டீங்கல்ல. நீங்க யாரு என்ன எதுவும் சொல்லணும் அவசியமே இல்ல. நீங்க சொல்லணும் அவசியமே இல்ல. ஆனா நீங்க கண்டிப்பா அந்த கிங்ஸின் குடும்பம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு பாயிண்ட் போதும், உங்களை போட்டு தள்ள வேண்டே. போட்டு தள்ளிட்டு கிங்ஸனை பிடிக்க வந்த இவங்க குறுக்க வந்துட்டாங்க. அதே குடும்பம் தான். அந்த குடும்பத்துல யார போட்டாலும் சட்டத்துக்கு லாபம் தானே. போட்டுட்டேன்னு சொல்லுவேன், அவார்டு கிடைக்கும். அவார்டு கிடைக்கும். உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அதான் சுட்டுட்டு அவார்டு வாங்க போறேன். நீ சுடுடா. டேய் சுடு. சுட்டுட்டு அவார்டு வாங்கிக்க. நீ எப்படி கேட்டாலும் நாங்க யாரு, எங்க குடும்பம் என்னன்னு உனக்கு தெரிய போறதே இல்ல. உனக்கு அவார்டு வேணும்னா சுட்டுக்க. பயம் இல்ல? கொஞ்சம் கூட பயம் இல்ல? இல்ல, நாங்க பயந்ததே இல்லையே. டேய் இப்ப சொல்லடா. பயந்துன்னா அந்த குடும்பத்துக்கே நாங்க வாக்கப்பட்டு போயிருக்க மாட்டோம். பயப்பட மாட்டேன்டா. எதுக்கு பயப்படணும்? வீரனுக்கு வாக்கப்பட்டுக்கோடா. செத்தாலும் வீரம் பொண்டாட்டிதான். வீரம் பொண்டாட்டி சொட்டுக்க. வீரம் பொண்டாட்டி கோழையா காட்டி கொடுத்துட்டு போனங்கிற சரித்திரம் எங்களுக்கு தேவையில்லை. குடும்பத்தை காட்டி கொடுத்துட்டு நாங்க உயிர் வாழ்ந்து என்னடா பண்ண போறோம்? அவ்வளவு கேவலமான பெரிய இடம் நாங்க. டேய் அது எப்படி காட்டி கொடுத்துட்டு நாங்க வாழ்வோம் நினைச்ச? இல்ல காட்டி கொடுத்துட்டு நாங்க தான் வாழத்தான் முடியுமா? நீ போட்டுட்டாலும் அவன் எங்களை போட்டுருவான். போடுறது முடிவு பண்ணிட்டல. போட்டு நாங்க காட்டி கொடுக்கவே மாட்டோம். போடு. ஆனா நீ இப்படி துப்பாக்கி மேல எங்களை மிரட்டன அவன் காதுக்கு போச்சுடே. உன் போனும் இல்ல, உன் மயிறு கூட வெளி உலகத்துக்கு தெரியாது. நீ பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கிடுவான். நீ பிறந்ததுக்கான எந்த ஒரு தடையும் கூட பூமியில இருக்காது. அது சரி, நீ எப்படி இவ்வளவு நாள் இந்த ஊர்ல எப்படி உயிரோட வந்த? விட்டு பிடிச்சிருக்காரு. நீ தாண்டா மாட்டிருக்க. மாட்டினது நாங்க இல்ல. பாக்குறாங்கடி. இப்ப நான் உங்களை போட்டு தள்ளுறேன். என் தலைமயிர் கூட இல்லாம பண்ற நான் பாக்குறேன். முட்டா நீ பாக்கிறதுக்கு இருக்க மாட்டாடா. சத்தியமா உன்னை போட்டுருவான். நீ வந்த வழி தெரியாம போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. நீ உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். அந்த செம்பலிங்க குடும்பத்தை 2 பேரை நான் போட்டு தள்ளுங்கிற பெருமையோட போனேன். உங்களை இருக்கு போய் நான் விட்டேன். நான் சாம்பராய இல்ல. மொத்த வாபுச தான் எனக்கு வேணும். ரொம்ப திமிரா பேசல. இப்ப பாரு. யார் வழக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ போட்டு தரலாம். வாடா, யாரா கூட பேச. என்ன? யாரு? நான் யாருன்னு சொல்லதுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டேன். நான் அதே செம்பலிங்க வம்சம் தான். எத்தனை அப்படின்னா யாரு? திரும்ப சொல்றேன், நான் உண்மை சொல்லக்கெல்லாம் அஞ்சவே மாட்டேன். செம்பலிங்க குடும்பத்திலே ரொம்ப முக்கியமான ஆளு. நீ யார போட்டு தரலான்னு வந்தியோ அவங்களோட உசுறு. யாரா இருக்கும்? கிங்ஸின் கூட இருக்கிறது யாரு? இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? அவ தலைய சீவி. தப்பு பண்ணிட்ட சாமுராய். எந்த குடும்பத்துல வந்து வாலாட்டிக்கிட்டு இருக்கா? இந்த வீட்டு பொம்பளைங்க கை கூட வாழ் வீசும். அந்த குடும்பத்தை சும்மா ஒண்ணு யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டானுங்க. விசுவாசம் உள்ள பிள்ளைதான் தேர்ந்தெடுப்பானுங்க. விசுவாசம் எப்படி இறங்கி இருக்கு பார்த்தல.
ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல யாரும் தேர்ந்தெடுத்துக்கீங்க தெரியுமா? நம்பர் 1 கிரிமினல். மொத்த டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுக்க எக்கஸ்டே. எந்த குடும்பத்துல வாழ்றாங்க உங்களுக்கு அறிவே இல்ல. அவனுக்கு கத்திட்டு இருக்கீங்க. அவனுக்கு யாருன்னு தெரியுமா? அந்த குடும்பம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? எவனுங்க இருந்தா எங்களுக்கு என்ன? எங்க துணை அவ்வளவுதான். எங்க கூட வாழ்றவனுங்க இறங்கி அடிப்பா. சாபராய், இதுல ஒரு பொண்ணு நீ மாத்து பாப்போம். தாலியை எடுத்தாலும் எடுப்பமே தவிர எவங்கிட்டயும் போய் காட்டி கொடுக்க மாட்டோம், சரணடைய மாட்டோம். இறங்கி அடிப்பா. என் குடும்பம் எங்களுக்கு முக்கியம். அப்படி எத்தனை பேர் தான் இருக்கீங்க? எண்ணிக்கையில் அடங்காதது. அவன் தலைய போடு. எங்க கத்தி வச்சிருக்க? திருப்பி போட்டே வச்சுக்க. எவ்வளவு நேசம் எங்க கையால சாக கூடாது. நீ சாக வேண்டியதே வேறொருத்தி கையால. அந்த பொம்மிமா பொண்ணு தானே? பொம்மிமா பொண்ணுக்கு 4 குறிச்சிட்டானுங்க. எமனே வந்தாலோ தோத்துதான் போவான். பாசம் வைக்கல, ஒட்டுமொத்த உசுரைய வச்சிருக்கானுங்க. உசுரை எடுக்க வந்த உசுரை வேணா எடுப்பானுங்க. அவ உசுர இல்ல, அவன் நிழல கூட எவனும் தொட முடியாது. நிழல் இல்ல, அவள 4 குறிச்சிட்டானுங்க. குறிச்சது அவளுக்கு இருக்காது, அவனுங்களுக்கு. எவன் கூட தொட முடியாத இடத்துல வச்சிருக்கானுங்க. சீவிடுவானுங்க. அந்த குடும்பத்து வாரிசு நீ தொடணும் இல்ல, தொடர்ந்து நினைக்க கூட முடியாது. எங்க வீட்டு பொண்ணை பத்தி பேசுறதுக்கே உன்னை போட்டுருக்கணும். இன்னும் நீ கொஞ்ச நாளுக்கு உயிர் வாழ வேண்டியிருக்கு. கிளம்பு போ. நீ எதையும் எடுக்க முடியாது. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் முடியாது. போ போ. நான் போட்ட உயிர் பிச்சையில பொழைக்கிறேன்னு போ. போறேன். எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, இப்ப போறேன். ஆனா விட மாட்டேன். உன்னை விட்டு பிடிச்சிருக்கானுங்க காரியத்துக்கு. கிளம்பு. ஏன் சித்தங்க எப்பவுமே இந்த குண்டக்க மண்டக்காவே யோசிக்கிறிய? அது எப்படி? உனக்கு ஜாடுற தட்டத்துக்குனே கூட 2 பேர் வச்சிருக்க பாரு, அதான் ஹைலைட் பத்துக்க. நம்மளதான் சொல்லுதாவ. நீ மூடிக்கிட்டு வாட்டி. ஏன் சித்தங்க அப்படியே அடிமனசுல இருந்து பாண்டிக்கிட்டே இருக்குமோ? சும்மாவே இருக்க கூடாது, எதையாவது குண்டக்க மண்டக்க செய்யணும். அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாரும் பையில மண்டியும் காயும், கோத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யோசிப்பியோ? ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா காடி அப்படி இதுல விட்டுட்டு போயிர மத்தக்க பாதியிலே. இல்ல நான் கூட தான் வருவேன். அப்ப மூடிக்கிட்டு வரணும். இல்ல மூடிக்கிட்டு தான் வரணும்னு நினைக்க, ஆனா முடியலையே. நீ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு எப்படி உன்ன மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? நான் ஒண்ணும் யோசிக்கல. நீ பண்ற சேட்டு தான், ஆனா அது எங்களுக்கு யோசிக்கிற மாதிரி தோணுது. இல்ல உட்கார்ந்து யோசிப்பியா இல்லன்னா படுத்து கிடந்து யோசிப்பியா? ஏடி ரூம் போட்டு யோசிப்பியான்னு கேட்காமட்டி. தெரியுது. மூளை அட முழுக்க மூளை. ஒரு பொம்பளை பிள்ளை சேட்டை பண்ணலாமா? இவ்வளவு சேட்டைலாம் பண்ணக்கூடாது. கையும் காலும் கத்திரிக்காய்க்கு முளைச்ச மாதிரி. ஆனா பண்ற சேட்டையெல்லாம் பாரு. என்ன நடந்துருக்கேன்னு தூக்கிட்டு தான் போணுமா? ஒண்ணு வேண்டாம், நான் நடந்துருவேன். இது சரவே கஷ்டப்பட்டு நடக்கணும். ஐயோ நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க போலாம். இது இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? அம்மாவும் உன் கூட குடிச்சது இருக்க பாரு, அதுதான். எங்களை சேர்த்ததே அவியதான். கேட்டுச்சா? இல்ல இசை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். என்னடா டேய், நடக்க முடிய விட மாட்டியா? இல்ல இசை, அண்ணன் அவ்வளவு மிரட்டி இருக்கான். ஏற்கனவே பெல்ட் அடி வாங்கியிருக்க. இசை குத்தி காட்டுதாவலாமா? அட பாவமே, துறைன்னு தேடவே வேண்டாம் உங்களுக்கு. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். வந்து உனக்குன்னு வச்சிருக்கு பத்தியா? அதான் இன்னும் பெரிய ஹைலைட் பாத்துக்க. ஏன் சித்தங்க அண்ணன் அவ்வளவு மிரட்டிட்டு போயிருக்கான். ஒருவேளை மாட்டுனா கண்டிப்பா பெல்ட் அடி விழுன்னு உனக்கு தெரியும். இருக்க முடியாத வந்தேன்னு வச்சுக்கோங்க. இல்ல சொன்னேன். ஏன் சார் அண்ணன் கிட்ட மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல? அதெல்லாம் மாட்ட மாட்டோம், சரியா? அது நீ பண்ற சேட்டெல்லாம் அண்ணனுக்கு நல்லா தெரியுதா? தான் பொண்டாட்டி இப்படி சேட்டை பண்ணுவான்னு எங்க அண்ணன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே. பல அடுக்கு பாதுகாப்பை கொடுத்தோம், அதையும் மீறி வேலையை தாண்டி போய்கிட்டு இருக்க பாரு. உன்கிட்ட அவன் ஜெயிக்கவே முடியாது பத்துக்க. அதான் பல அடுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கானே, அதையும் மீறி போகணும்னு ஏன் உன் அட்டி மனசு அப்படி பிராண்டுது? அவனே நீ வேலையை தாண்டிடக்கூடாது பல மடங்கு வேலையை போட்டான். ஆனா அதையே தாண்டி போற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு பாரு. இசை தங்கம் ஒரு பொம்பளை புள்ள சேட்டை பண்ணலாம், இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. அவன் மொழிய பாரு. ஆனா உண்மை சொல்றேன், உன் மொழிதான் இன்னும் ஹைலைட் பாத்துக்க. அடி வாங்கினாலும் அதே மொழிதான், சேட்டை பண்ணாலும் அதே மொழிதான். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு திருநாள காண பண்ண குழந்தை மாதிரியே ஒரு மொழி. பாரு முறைக்காவலாம். ஏன் சித்தங்க கொஞ்சம் கூட பயமே இல்ல? நம்ம தொட்டு தாலி கட்டினவத்த நம்மள தேடுவானே, பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கமே, கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்ல? அவன் சாதாரண மனுஷனா இருந்துட்டா கூட பரவாயில்ல, அவனே காட்டு மாண்டி போய. அவனுக்கு ரெடியா தான் கோவம் மூக்குல இருக்கும். நீ சின்னதா மாட்டினாலும் பொழந்து கட்டிடுவான். அவன் ஒரு முரட்டு பையன்னு தெரியும். தெரிஞ்சு போறிய. அவர் முரட்டு பையன் தெரிஞ்சு கழுத்தே கொடுத்துருக்கா. வேலை தாண்ட மாட்டாளா? இல்லையா ஈசே? ஆனா டைமிங்க்கு டைலாக் போடுறதுல தோரణ பொண்டாட்டியா அடிச்சுக்கவே முடியாது. இவளுக்கு ஏத்த ஜோடினா அது ராணி தான். இல்ல
சரியா நான் சரியாதான சொன்னேன். முரட்டு பையன் தெரிஞ்சு கழுத்தே கொடுத்துட்டா வேலி தாண்ட மாட்டாளா? எவ்வளவு பெரிய முரடன்னு தெரிஞ்சும் தைரியமா காதலிச்சு கல்யாணமும் கட்டிக்கிட்டு ரெட்ட புள்ளையும் பத்து காட்டினால அந்த தைரியத்துக்கு முன்னாடி இந்த வேலி தாண்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இசைக்கு. அப்படிதானே இசை? சொல்ல பண்ணா உங்க அண்ணனை விட எங்க இசைதான் ரொம்ப தைரியசாலி, வீராதி வீரங்கண்ணே. அப்படி சொல்லிட்டு ராணி முரடனா வீரனா இருக்கிறது பெருசு இல்ல, அவன் முரடனா வீரனான்னு தெரிஞ்சும் தலைய கொடுத்தா பாருங்க, அங்க நிக்க எங்க இசை. கேட்டுச்சா கேட்டுச்சா? அத சொல்றேனே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ கிங்சன் கிட்ட அடி வாங்க போறது உறுதி. ஏண்டா இசை நம்பாத, பார் அலெக்ஸ் நம்மள பிரிக்க பார்க்காத. ஆமாமா, பிரிக்க பார்த்தாவ உங்க மூலியத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவங்க குரு நீங்களாம் சிஷியர்களே, குருவுக்கு விசுவாசமா ரொம்ப இருக்கீல. ஆனா என்ன, குரு அடி வாங்குது அன்னைக்கு சிஷியர்கள் ஓடி ஒளிஞ்சிருக்கீல. உங்க குரு தான் சும்மா கண்ணா பின்னான்னு தாறுமாறா அடி வாங்குதாரு. அது கிங்சன் கிட்ட வாங்கின பெல்ட் அடிக்கலாம் மத்த பிள்ளைலாம் எந்திரிச்சிருக்காது. டேய் அலெக்ஸ் சும்மா இருடா. இல்லமா, இவ்வளவு செமத்தி அடி வாங்கிட்டு இன்னைக்கு அவனா பிளான போட்டு போய்கிட்டு இருக்கா பாருங்களேன். கூட நீ தான் வரியடா. இல்லமா, தோட்டத்துல காணும் அதான் தேடி போலன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். ஆனா போயிட்டு இருக்கா பாருங்க தைரியமா. வேணா நம்ம கூடயே தான் வருது. குருவே குருவே, சிசிர்கள் என்ன அமைதியாட்டிய? எங்களை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்தா எங்க இசை நம்பிடுவாளா என்ன? அடி வாங்கலையா? இவ அடி வாங்குற அன்னைக்கு நாங்க அடி வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அப்படி சத்தமா சொல்லிட்டி. அப்போ அடி விழுது. அடியா? செம அடி வாங்குவா. சிரிச்சுக்கிட்டே சொல்லுதியா? ஆனா சேட்டையை குறைக்க முடியல. இது போய் சேட்டை இல்லடா, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும். சர்வைவல். சேட்டைக்கு பேர் தான் அப்படி சொல்லுவாங்க. அது உங்க ஊர்ல, எங்க ஊர்ல இதுக்கு பேர் சர்வைவல். இல்ல இசை? இல்ல, எல்லா ஊர்லயுமே இதுக்கு பேர் சேட்டை தான். இல்ல அலெக்ஸ், என்ன ஒருத்தர் வீட்டுல காணோம்? என்ன பாத்துக்க சொல்லிட்டு அவனை போனேன், அவனும் சேர்த்து காணோம். இல்ல அலெக்ஸ், இசைத்தமா ஏடி சப்போ எங்க போனான்னு தெரியல. வேற எங்க போயிட்டா? கொத்தங்கள் இல்லையே. இசை அம்மா அம்மா, அம்மாவையும் காணோம், அலெக்ஸை யாருமே காணோம். எங்க கூட்டு போயிட்டாளா? இசை ஒரு தூங்கிட்டாலோ? இசைமா எம்மா எம்மா, அது என்ன லெட்டர் இருக்கு? டேய் கிங்ஸ், நான் அலெக்ஸ், ராணி, ஜபா அப்புறம் இசை அந்த வீட்டுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கோம். அவ ஆசைப்பட்டுட்டே இருக்கா, அதான் நான் கூட போய்கிட்டு இருக்கேன். அவளை தனியா அனுப்பல, நான் கூட போய்கிட்டு இருக்கேன். துணைக்கு அலெக்ஸ் வந்துகிட்டு இருக்கான். நீ எப்படின்னு ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ அவளை விட்டுட்டு போனா நிம்மதியா போக மாட்டேன். அதனால இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போறேன், பின்னாடியே வந்து சேரு. நான் ரொம்ப தூரம் கூட்டு போக மாட்டேன், அவளும் ரொம்ப தூரம் நடந்துட மாட்டா. நீ சீக்கிரம் வந்துரு. ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா நீ பதட்ட அடைஞ்சிருவ. அதனால நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு தெரியும், அதான் இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போறேன். நான் பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டேன், சீக்கிரம் வந்துரு. இப்படிக்கும் நம்ம அம்மா அம்மா தாயா, எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு கரெக்டா, எவ்வளவு அழகா ஞானமா பண்ணிட்டு போயிருக்காங்க. அம்மா அம்மா தாயா, அம்மாக்கு இது எதுவுமே இல்ல, எந்த பதட்டமும் இல்ல, நிதானமா இருக்காங்க. அம்மா அம்மா தான். சரிம்மா நான் வாரேன். அம்மா எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. அவளை சொல்லியும் போயிருக்கால, என்னத்த சொல்ல இவள பாதியிலே கூட்டு வந்து வேண்டியதான். இவன் சேட்டைக்கு என்ன பண்ண? இப்பெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ண மாதிரி தெரியுது. என்ன சேட்டை பண்றா? எப்படி சமாளிக்க? நான் வீட்டுக்குள்ளே இருந்து சேட்டை பண்ணா பெருசா தெரியல. இப்போ கூட வித்தியாசமெல்லாம் முடிவு எடுக்கிறா. சீப்படுத்திட்டு வெளியில போறா. இந்த மாதிரி ரிஸ்கான வேலைகள் ரொம்ப பாக்குறாள். எது செஞ்சாலும் வித்தியாசமா பண்றா. இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் முடியும். கண்டிப்பா அடுத்த பிளான பெருசா போடுவா. இல்லைன்னா இப்படி சேட்டை எல்லாம் பண்ணினாதான் பெரிய சேட்டைகளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாளா? இன்னும் வேற எதுக்காவது பெருசா பிளான போடுறாளா? அவளை யூகிக்கவே முடியல. இல்லைன்னா வேற ஏதாவது பெருசா யோசிக்கிறாளா? இந்த இடம் எனக்குள்ள என்னமோ பண்ணுது. இந்த இடம் என் மனசுக்கு ஏதோ ஒரு விதமான இன்பத்தை கொடுக்க, அதே நேரத்துல தாங்கிக்க முடியாத வழியையும் கொடுக்க. இந்த இடம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத இடம். இதே இடத்துல நான் அவளை அதிகமா நேசிச்சிருக்கேன். இதே இடத்துல அவ கூட வாழ்ந்திருக்கேன். இதே இடத்துல அவன் என் குழந்தைங்களை பெற்றிருக்கா. மகாராணியா வாழ வேண்டியவா கடைசி வரைக்கும் இந்த ஓலை குடிசையிலே வாழ்ந்துட்டு போயிட்டான். எனக்கு தீராத வழிடி. கடைசி வரைக்கும் இந்த ஓலை குடிசையில வச்சுட்டேன். உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஊருக்கு என் பொண்டாட்டின்னு தெரியாம ரகசியமா என் கூட குடும்பம் நடத்தி என் பிள்ளைங்களை பெத்து எனக்கு வாரிசுகளை கொடுத்துட்டு அந்த வாரிசுகளையும் என்னையும் காப்பாத்துறதுக்கு உன் உசரையும் கொடுத்துட்டு போனிய. இது வரைக்கும் எனக்கு செஞ்சவங்களுக்கு நான் அள்ளி கொடுத்தேன், வாரி வழங்கினேன். ஆனா எனக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுத்துட்டு போன உனக்கு நான் எதுவுமே செய்யலையடி.
ஊருக்கெல்லாம் வாரி வழங்கின. ஆனா உனக்கு எனக்கு வாரிசுகளை உருவாக்குன, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த, என்ன ஆம்பளைன்னு நிரூபிச்ச. கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்தாலும் எனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்த. எவ்வளவுதான் வீரனா இருந்தாலும் அவன் ஆம்பளையா இருக்கணும். எனக்கு பிள்ளைங்களை பெத்து கொடுத்த. ஆனா நான் உனக்கு எதுவுமே செய்யலையடி. இந்த உலகத்துல நான் உனக்குன்னு எதையுமே செய்யலையடி. என்னமோ தெரியல, உங்ககிட்ட வந்து சொல்லி ஆளணும் போல இருக்கு. நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் ஆத்மா இங்கதான் இருக்கும். சத்தியமா உன் ஆத்மா இங்க தாண்டி இருக்கும். என் நண்பன் இல்ல, எப்பவும் சரியா பேசுவான். இன்னைக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்டாண்டி. உன்னை வச்ச இடத்துல இன்னொரு பொண்ணை வைக்க சொல்லிட்டான். சத்தியமா அந்த வார்த்தையை அவன் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தாங்கிக்க முடியல, கோவத்துல அடிச்சுட்டேன். அவன் எனக்கு அடிச்சது கூட இப்ப பெருசா தெரியல. உன் இடத்த கொடுக்க சொன்னான். என்னால தாங்கிக்க முடியல. எனக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணவனுக்கு என்னால முடிஞ்சது. நீ வாழ்ந்த இதயத்துல, நீ சாஞ்ச இந்த தோல்ல, உனக்கு கொடுத்த இந்த இதயத்தை வேற எவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இந்த கிங்ஸன் ராஜா கையை பிடிச்ச ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான் இருக்கணும். நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன்டி. ஆனா எனக்கு அப்போ காதல வெளிப்படுத்த தெரியல. மனசுலாம் வலிக்கு. எங்கடி இருக்க, எங்கடி இருக்க? எனக்கு ஒண்ணு பார்க்கணும். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டி இருக்கும் போது அருமை தெரியாது, அவ இல்லாதப்போ அருமை தெரியும். நான் ஒவ்வொரு நொடியும் அதை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஏய் இனியா, வாடி, நீ எனக்கு வேணும்டி. வாடி, என்னால தாங்கிக்க முடியலடி. நான் எங்க சுத்தினாலும் கடைசியில உன் நினைவுல தான் வந்து முடியறேன். பகல் முழுக்க நான் வீரனா வெளியில எவ்வளவுதான் சுத்தினாலும் ராத்திரி தூங்கி தானே ஆகணும். ஆனா என்னால தூங்க முடியடி. உன் நினைவு என்ன கொல்லுது. இனியா, நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. அவ்வளவு பெரிய தண்டனை நீ எனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ என்ன ரொம்ப நேசிச்ச. நீ விட்டுட்டு போனா நான் என்ன ஆவேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏண்டி என்னை விட்டுட்டு போன? ஏண்டி என்னை விட்டுட்டு போன? இந்த பயணம் எங்க போய் முடிய போகுதுன்னு மட்டும் தான் எனக்கும் தெரியல. ஏண்டி கால் வலிச்சிட்டோ? கால் வலிச்சிட்ட பரவாயில்ல, இப்ப வலி பாதைய மறந்துட்டேனே. இவ்வளவு பிளான் போட்டவா ஒரு மேப் தயாரிக்க மாட்டேன். நான் ஏதோ 6 கிலோமீட்டர்ல தோண இருக்குன்னு நினைச்சேன். இப்படி எங்க சுத்தினாலும் ஒரே இடத்துக்கு வருவோம்னு எனக்கு எப்படி தெரியும்? அத்தான் எங்க கிங்ஸ் என்ன படிச்சு படிச்சானே, அது ஒரு மர்ம தோட்டம். உள்ள போவாதே நீ ஆசை கட்டிட்டு இப்ப நானும் பின்னாடி வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப எங்க சுத்தினாலும் வலி ஒரே மாதிரி இருக்குதே. இங்க பாரு, இருட்ட வேலை செய்ய போகுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்குலாம் ஜாலி தாப்பா. நம்ம ரெண்டுத்துக்கு ஜாலி. அவன் நிலைமை அக்கா ஒருவேளை சீரியஸாவே நம்ம மாட்டிருக்கோமோ? ஏன்டி அப்படி சொல்லுதா? இல்ல, கொஞ்சம் சீரியஸா தான் தோணுது. நான் தான் லெட்டர் எழுதி வந்திருக்கேன். கண்டிப்பா என் புள்ள தேடி வந்துருவான். ஆமா, வலிப்பாத சுத்தமா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் பயப்படாதீங்க, நான் லெட்டர் எழுதி தான் வந்திருக்கேன். அப்பாடா, லெட்டர் எழுதி சரிதாம்மா. ஆனா நேரா தோட்டத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா உனக்கு வழி தெரியும். நாம எங்கெல்லாம் மாட்டிருக்கோம். என்னடா சொல்ற? ஏமா நம்ம வழி மாதிரி எங்கேயோ வந்துட்டோம். ஏதோ ஒரு திசைக்கு வந்திருக்கோம். நானும் எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்துட்டேன். வலிப்பாத தெரியலையே. அதெல்லாம் போயிடலாம். அதுக்குத்தான் அண்ணன் உங்ககிட்ட படிச்சு சொன்னான். இப்ப வசம் வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி, இதுக்கு மேல நம்ம நடந்தாலும் டயர்ட் ஆயிரும். எப்படி இதுக்கு மேல அங்கேயும் போக முடியாது, நம்ம வீட்டுக்கும் போக முடியாது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நிஜமாவே இது சர்வே எல்லாம் முடிய போகுது நினைக்க. சரி, நைட்டுக்கு ஏதாவது கூட போடலாம். கையில எதுவுமே எடுத்துட்டு வரலடா. சாப்பாடு கூட எடுத்துட்டு வரலையா? நாங்க கை வச்சுட்டு வந்திருக்கோம். ஏதோ 1 மணி நேரம் சர்வே நினைச்சிட்டோம். இல்ல, நைட்டு இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. நல்லா இருட்ட ஆரம்பிச்சுட்டு. அதெல்லாம் போயிடலாமே. சரி, ஒரு தீ மூட்டுவோம். ஒருவேளை அதை பார்த்து அண்ணன் வாரானான்னு பார்க்கலாம். நீ பாத சரியா தானே வந்த? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியுமா? அவளுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்க வழி தெரியும்னு சொன்னாங்கடா, அதனாலதான் நான் சரின்னு சம்மதிச்சு வந்தேன். ஆமா, நம்ம பாதி தூரம் வந்தது சரிதான். ஆனா நம்ம வேற காட்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமா, இதை பார்த்தா தோட மாதிரி தெரியல. இது காடு மாதிரிலாம் இருக்குது. பயம் கட்டுறா? இது பார்த்தா உனக்கு தோட மாதிரியே தெரியுது. நானும் கிட்டத்தட்ட பாதி தோடங்களாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் தென்னை வாழை இதுதான் இருக்கும். இப்படி காட்டு மரங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் காட்டு மரங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி மரங்கள்லாம் காடுகள்ல தான் இருக்கும். ஒருவேளை நம்ம மலைக்கு அந்த சைடு வந்துட்டோமோ? என்ன சொல்ற? என்னட்டு சொல்ற? ஆமா, அதுல இன்னொரு வழி இருக்கு. அது நடுக்காட்டுக்கு போற வழி. நம்ம பேசிக்கிட்டே வந்தால அந்த காட்டுக்கு போயிட்டோமா? இல்ல, எனக்கு புரியல. அப்படி அந்த காட்டுக்கு போனா? அது காடு. அதான் காடுனா யார் வேணாலும் இருப்பாங்க. யார் வேணாலும் இருப்பாங்கன்னா? விலங்குகளை விடு. அது வந்து அத்தி கூட்டிட்டு வந்து படிச்சுட்டாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம காடு மாதிரி வந்துட்டோம். என்ன சொல்லிட்டு இருக்க? கவனமா கேளுங்க. காடு மாதிரி வந்துட்டோம். இனி நம்ம எங்க போக முடியாது. எங்க பாரு, காட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி எந்த மனுஷன் நடமானாலும் அவங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சிருங்க. இங்க இதுக்கு மனுஷன் வர போறாங்க. இங்கதான் குற்றவாளிகள் இருப்பிடமே.
கொலை பண்றவன் இங்கதான் இருப்பான். முன்னாடி கிங்ஸ் சொல்லிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். நம்ம காட்டுக்கு அந்த சைடு ஃபுல்லா அதுதான் சொல்லுவாங்க. நம்ம வழி மாதிரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டோம். எம்மாடி, சரி, ஆனா அதுல இருந்து வழி இருக்குன்னு இவங்க சொல்லிருக்காங்க நம்ம காட்டுக்குள்ள போறதுக்கு. நான் பாக்குறேன். பாக்குறியா? மேப்பு, போனு. ஐயோ, போனை வர வச்சுட்டு வந்துட்டேன். என்ன போன் வச்சிருக்கீங்களா? சர்வைவல் பண்ண போறோம்ல, ஒண்ணு கொண்டு போக கூடாதுன்னு போனை வச்சுட்டு வந்துட்டோம். சுத்தம். சரி, யாரும் பயப்படாதீங்க, நான் வழியை கண்டுபிடிச்சிட்டு வரேன். வழியை கண்டுபிடிச்சிட்டு வரியா? இல்ல, ஒரு நெருப்பு போட்டுங்க, அதுதான் எனக்கு அடையாளம். நான் சுத்தி முத்தி வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். தனியாவா? நீங்க எல்லாரும் ஒன்னாவே இருங்க, யாரும் தனித்தனியா போயிடாதீங்க. தனித்தனியா போயிட்டீங்கன்னா இப்ப இல்ல, எத்தனை வருஷம்னாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க 4 பேரும் இங்கேயே நில்லுங்க, நான் போய் வழிபாதை எந்த சைடுன்னு பாத்துட்டு வரேன். தீய மட்டும் எப்படியாவது மூட்டிருங்க, அதுதான் நான் திரும்பி வர்றதுக்கான அடையாளம். தீ மூட்டாம இருந்துறாதீங்க, நான் தசை மாறிடுவேன். சரி, அங்க ஒரு மலை குண்டு மாதிரி இருக்குது, நான் அது மேல ஏறி நின்னு ஏதாவது தென்படுதான்னு பாக்க. ஏதாவது தென்படுதுன்னா? பொதுவா மலை மேல ஏறி பார்த்தோம்னா சுத்தி இருக்க கிராமங்கள் தெரியும். அப்படி மேல ஏறினா எந்த கிராமமும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அது எந்த திசையில இருக்கு, நாம இப்ப எங்க இருக்கோம்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்ன மலை ஏறது கொஞ்சம் கஷ்டம், நான் பாத்துக்கிறேன். நெருப்பு மட்டும் கட்டாயமா கூட்டிருங்க, நான் நெருப்பை பார்த்து தான் வரணும். வழி மாறிடாதீங்க, 4 பேர் ஒன்னாவே இருங்க. மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமை